வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது 2025 மென்ஸ் ராயல் ரம்பல் பத்தி தான் பார்க்க போறோம். மென்ஸ் ராயல் ரம்போ உண்மையிலுமே ஒரு தரமான ஒரு பேப்பர் வியூ. அதாவது ராயல் ரம்போ அப்டின்னா தரமான பேப்பர் வியூ. அதாவது இத வந்து எப்படி சொல்றேன்னா, பர்சனல் ரிவெஞ்ச் அப்டின்னு சொல்லிக்கலாம். அதாவது யாருமே வந்து ராயல் ரம்போ வின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக யாருமே வந்து ரெஸ்ல் பண்ணல. அதாவது அவங்களோட பர்சனல் ரிவெஞ்ச வந்து கன்டின்யூ பண்ணணும். அவங்கள பழி தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது பண்ணாங்க. ஏன்னா, இதுல ரொம்ப அதிகமா நம்ம பிரெடிக்ட் பண்ணது ஒண்ணே ஒண்ணு என்ன அப்டின்னு கேட்டா, அதாவது த கோட் அப்படிங்கிற நம்முடைய ஜான் சீனா. ஜான் சீனா தான் இந்த ராயல் ரம்பிள கண்டிப்பா வின் பண்ணுவாருப்பா. 100% ஜான் சீனா தான் க வின் பண்ணுவாரு. ஏன்னா, ஜான் சீனா என்ட்ரன்ஸ் வரப்பயே சொல்ட்டாரு. அதாவது இது வந்து லாஸ்ட் என்னோடது அப்படிங்கிற மாரி தான் மென்ஷன் பண்ணி தான் வந்தாரு. அது இல்லாம சிஎம் பங்க் எடுத்துக்கிட்டா, சிஎம் பங்க் வந்து நான் வின் பண்ணியே தீருவேன்டா அப்படிங்கிற மாரி சிஎம் பங்க் ஒரு பக்கம் இருந்தாரு. ஏன்னா 2024 என்னோட வாய்ப்பே பறி போச்சுடா. கண்டிப்பா நான் 2025 நான் வந்து கண்டிப்பா வின் பண்ணி நான் ரெசல் பண்ணியே தீருவேன். அதாவது ரெசல்மேனியால மெயின் ஈவென்ட் பண்ணியே தீருவேன்டான்னாரு. நம்மளுடைய இங்கிட்டு வந்து நம்முடைய சிஎம் பங்க் விட்டாச்சு. ரோமன் ரெயின்ஸ் பார்த்தோன்னா, கண்டிப்பாப்பா நான் பண்ணியே தீருவேன்ப்பான்னாரு. ஆனா, அங்க நடந்த திருப்பங்கள் வேற. ஆனா உண்மையிலுமே செம்மையா இருந்துச்சு ஆனா. அதாவது நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து இப்ப 4 பேத்த எலிமினேட் பண்ணாரு. அதாவது மிஸ்ஸா இருக்கட்டும், ஷெய்மஸு, அதுக்கப்புறம் நம்மளுடைய கார்மோலா ஹீஸு அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேத்த வந்து நம்முடைய ஷெய்மஸ் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ எலிமினேட் பண்ணாரு. அதுக்கப்புறம் நம்முடைய சம்மன் வூல்ஃபான நம்முடைய ஜாக் ஆஃப் வந்து நம்முடைய ஜாக் ஆஃப் நம்முடைய பிரான் ஸ்ட்ரோமனுக்கான அந்த ஒரு ஃபியூட வந்து WWE அந்த இடத்துல கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஆனா, இதுல வந்து அதான் சொன்ன மாரி பர்சனல் ரிவெஞ்ச் அப்படிங்கிறது இதுல நெறையவே இருந்துச்சு. சத்தியமா சொல்றேன் பர்சனல் ரிவெஞ்ச் தான் இதுல அதிகமா இருந்துச்சு. ஆனா, இதுல வந்து ரெசல்மேனியாவோட ஆப்போனன்ட் யார் யாரெல்லாம் அப்படிங்கிற மாரி அதையும் டீஸ் பண்ணிட்டாங்க. ஆனா WWE இதுல வந்து ரெசல்மேனியா ஆப்போனன்ட் ரோமன் ரெயின்ஸ்க்கு யாரு அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா சிஎம் பங்க் அப்படி இல்லன்னா செத் ரோலின்ஸ். இவங்க 2 பேர் தான் ரோமன் ரெயின்ஸ்க்கு ரெசல்மேனியா 41 ஆப்போனன்ட். அதாவது சிஎம் பங்க் வந்து செத் ரோலின்ஸையும் ரோமன் ரெயின்ஸையும் எலிமினேட் பண்ணிருவாரு. ஆனா, சிஎம் பங்க் வந்து எலிமினேட் பண்ணது யார் அப்படின்னு கேட்டா, லோகன் பால். லோகன் பால் தான் நம்முடைய சிஎம் பங்க எலிமினேட் பண்ணாரு. ஆனாலும் நம்முடைய செத் ரோலின்ஸ் கடுப்பான செத் ரோலின்ஸ் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, நம்முடைய ச ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து அவரோட ட ஸ்டம்பர் ஸ்டன்னர வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கு போட்டாரு. போட்டு திரும்பி அதுக்கப்புறம் அவரோட கோவம் தீராம திரும்பி போய் நம்முடைய சிஎம் பங்க் அட்டாக் பண்ணாரு. அது நம்முடைய செத் ரோலின்ஸ் வந்து சிஎம் பங்க்கையும் அட்டாக் பண்ணிட்டாரு. அதே மாரி நம்முடைய ரோமன் ரெயின்ஸ அட்டாக் பண்ணி அவருக்கான ஒரு வில்லத்தனத்த கட்டிட்டாரு. அதாவது செத் ரோலின்ஸும் ரோமன் ரெயின்ஸும் அந்த ஃபேஸ் டு ஃபேஸ் நிக்கிறப்பயே சரி, அதாவது என்ன வந்து இவ்வளவு ஒரு கொடூரமா ஆக்குனது யாருன்னு கேட்டா, செத் ரோலின்ஸ் நீ தான் அப்படிங்கிற மாரி அது ஒரு மெயின் கேம்லயே விளையாடுற மாரி. அதாவது நான் வந்து ஷீல்டுல இருந்தேன். என்ன வந்து நீ சேர்ல அடிச்சு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து என்ன சேர்ல அடிச்சு, என்ன வந்து அந்த ஷீல்டுலேருந்து பிரிச்சு, நீ வந்து எனக்கு துரோகம் பண்ண. அதே மாரி ராயல் ரம்பிள்ல வந்து எனக்கான ஒரு துரோகத்த பண்ண. அதுக்கு இல்லாம ரெசல்மேனியா 40ல வந்து என்னோட சாம்பியன வந்து பறிபோக வச்ச. இதுக்கு எல்லாத்துக்குமே மூல காரணம் யாருன்னு கேட்டா, செத் ரோலின்ஸ் நீ தான்டா அப்படிங்கிற மாரி அவரு சொல்ல. அவர் மைண்ட் கேம்ல அவரு சொல்ற மாரி. அதாவது நான் எதுவுமே பண்ணல. என்ன 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 வந்து நீ குற்றம் சொல்லக்கூடாது அப்படிங்கிறத அவரு சொல்ல. ஆனா பல விஷயங்கள் வந்து இதுல பர்சனல் ரிவெஞ்ச் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஆனா, இதுல வந்து ரெசல்மேனியா 40க்கான ஆப்போனன்ட் யார் யார் அப்படிங்கிறத WWE சூஸ் பண்ணிட்டாங்க. அதாவது நேத்து போட்ட நான் லைவ்லயே சொன்னேன். அதாவது ஒரு விஷயத்த நான் சொன்னேன் நானு. அதாவது இந்த ராயல் ரம்பிள்ல வந்து ரோமன் ரெயின்ஸு, சிஎம் பங்க் அதே மாரி ஜான் சீனா இவங்க 3 பேர் இருக்கிறப்ப, இந்த இதுல வந்து யாரு வின் பண்ணுவா? அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா வரும். ஏன்னா 3 பேத்துக்குமே வந்து ஃபேவரா இருக்குது ராயல் ரம்பிள் வின் பண்றதுக்கு. ரோமன் ரெயின்ஸுக்கு ஃபேவரா இருக்கு, ஜான் சீனாவுக்கும் ஃபேவரா இருக்கு, சிஎம் பங்க்குக்கும் ஃபேவரா இருக்கு. அதனால இதுல யாரு வின் பண்ணுவா? அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கும். அப்படி இருந்தா நீங்க யார சொல்லுவீங்க? அப்படின்னு நான் கேட்டேன். அதிகமா சொன்னது யாரு அப்படின்னு கேட்டா 3 பேத்துமே சொன்னீங்க. சிஎம் பங்க் வின் பண்ணுவார், ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணுவாரு, ஜான் சீனா வின் பண்ணுவாரு அப்படின்னு சொன்னீங்க. ஆனா WWE வச்சான் பாரு ஒரு ட்விஸ்ட்டு. சத்தியமா சொல்றேன். அதாவது நான் சத்தியமா நான் லைவ் பார்க்குறப்ப நான் கொஞ்சம் கூட நெனச்சே பார்க்கல. ஆனா கடைசி வரை இருந்தது யார் யாருன்னு கேட்டா, ஜான் சீனா, அப்புறம் ஜே உசோ, அதுக்கப்புறம் லோகன் பால். லோகன் பால வந்து நம்முடைய அ ஜே உசோ வந்து எலிமினேட் பண்ணாங்க. கடைசியில நம்முடைய ஜான் சீனாவும், நம்முடைய ஜே உசோவும் தான் இருந்தாங்க. ஆனா அப்பயுமே நானே ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன். சரி அவ்வளோதானக்கு எந்த ஒரு இதுவுமே இதில கிடையாதாக்கு. நான் சொன்ன மாரி WWE சொன்ன மாரி ஜான் சீனா தான் வின் பண்ணுவாரு அப்படின்னு நெனச்சேன். ஆனா வச்சான் பாரு ட்விஸ்ட்டு சத்தியமா உண்மையிலுமே வேற லெவல். நம்முடைய ஜே உசோ நம்மளுடைய ஜான் சீனாவையே எலிமினேட் பண்ணி 2025 ராயல் ரம்பிள் வின்னரா உங்களோட அதாவது மெயின் ஈவென்ட் ஜே உசோவான வந்து இந்த ராயல் ரம்பிள வின் பண்ணிட்டாரு. இதுதான் ட்விஸ்ட்டே. ஷாக்கிங்னா இதான்பா ஷாக்கிங்கு. சத்தியமா சொல்றேன். நான்லாம் நெனச்சே பார்க்கல சத்தியமா. ஆனா எனக்கெல்லாம் ஒரு அதிர்ச்சி ஆயிருச்சு. எனக்கு அப்படியே அது எப்படி சொன்னா ஒரு ஹார்ட் பீட்னா அப்படியே ரொம்ப துடிக்கிற மாரியே ஆயிருச்சு. என்னடா சிஎம்முக்கும் வின் பண்ணல, அதே மாரி நம்முடைய ஜான் சீனாவும் வின் பண்ணல, ரோமன் ரெயின்ஸும் வின் பண்ணல. கடைசில சம்மந்தமே இல்லாம நம்முடைய ஜே உசோ வின் பண்ண வச்சுட்டாங்களே அப்படின்ட்டு சத்தியமா ஷாக்கிங்லாம் இருந்துச்சு. ஆனா உண்மையிலுமே இதெல்லாம் எனக்கு ஒரு ஷாக்கிங் மொமெண்ட்டா இருக்கு. இன்னமும் சொல்றேன்.
உங்களுக்கு எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி ஷாக்கிங் மூமெண்ட் இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். ஆனால் 2025ஓட ராயல் ரம்போ வின்னராக உங்களோட அதாவது மெயின் ஈவென்ட் ஜே உசோ ஆயிட்டாரு. அதாவது ஜே உசோ வந்து யாரை சேலஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும், அதாவது கும்தரை வந்து சேலஞ்ச் பண்ணால் நல்லா இருக்குமா, இல்லை கோடி ரோட்ஸை சேலஞ்ச் பண்ணால் நல்லா இருக்குமா அப்படிங்கிற உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள்.